தமிழ்நாடுக்கு திரும்பி இருக்கீங்க டெல்லி சார். அங்கே நடந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சார். அங்கேருந்து இப்போ சேஃப்டியாக இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களை பாதுகாப்பாக ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. அதனால பழனி ஆண்டவர் கோயிலிருந்து டெப்டி கமிஷனர் சார், அப்புறம் பழனி ஆண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார். ப்ளஸ் SDATயிலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அஃபீஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பராக அங்கேருந்து ரிசீவ் பண்ணி இங்கே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம் சார். சார் சவுத் ஜோன்ல இருந்து 60-70 யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 4 டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார். சவுத் ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. இதுல பாரதியார் வரலங்க சார். இதே மாதிரி 4 டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் 16 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுல நம்ம சவுத்ல இருந்து 3 யூனிவர்சிட்டி. லீக் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பெரியாரும் அழகப்பாவும் விளையாண்டதுல ரொம்ப ஒருதலை பட்சமா செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லேயே வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு. மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ்ல ஓரளவு நல்ல லீடிங்ல பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம். குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நடந்தது. இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போற ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நம்ம புள்ள அங்க ரைடு போயிருக்கும் போது அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு. அப்புறம் உடனே எங்க யூனிவர்சிட்டிய வைஸ் சான்சலர் பிளஸ் எங்க லோக்கல் மினிஸ்டர்ஸ், உணவுத்துறை அமைச்சர், அப்புறம் எங்க லோக்கல்ல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே தகவலை டெபுட்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க. டெபுட்டி சிஎம் உடனடியா எங்களுக்கு, அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்க லோக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையா நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது டிஎஸ்பியும் எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு லோக்கல் பஞ்சாப்ல. சார் ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறி அப்ப இருந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு. அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சிஎம் உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்க பேசினது எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுடைய HRNC மினிஸ்டரும் உடனே எங்களுக்கு கால் பண்ணாங்க சார், மொபைல்ல என்னுடைய மொபைலுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பா அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமா 7 மணிக்கு நாங்க அங்கிருந்து கிளம்பி அதிகாலை 3:30க்கு டெல்லியை வந்தடைஞ்சோம். அங்கே தமிழ்நாடு ஹவுஸ்ல எங்களுக்கு ரொம்ப சிறப்பா எல்லா அகாமடேஷனும் கொடுத்து பாதுகாப்பா வச்சிருந்து இப்ப சென்னை ரீச் ஆயிட்டோம் சார். நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு 11 மணிக்கு கிளம்பணும். இன்னைக்கு மார்னிங் நாங்க சென்னை எக்மோர் ரீச் ஆயிட்டோம். இங்கேயுமே SDATல இருந்து பிளஸ் எங்க காலேஜ்ல இருந்து எங்க யூனிவர்சிட்டியில இருந்து எங்க HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணி பிளஸ் இங்க SDATல இங்க இப்போ சேஃபா இருக்கோம் சார். எங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவ்வளவு பாதுகாப்பா இப்ப உங்ககிட்ட நின்று நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நன்றி. உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல, சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதான் முன்னாள் வீரர்கள்லாம் சொல்றாங்க, ஏன் இந்த பிரச்சனை கண்டினியூவா நடக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சார், இது ஒரே டோர்னமெண்ட். இப்போ நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண குருகாசி யூனிவர்சிட்டி போன தடவையும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அவங்க தான் எடுத்திருந்தாங்க. அங்கேதான் நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவையும் அவங்களே தான் எடுத்திருக்காங்க. போன தடவை அவங்க டீம் வின்னர், இந்த தடவையும் அவங்க டீம் வின்னர். அப்போ ஒரே ஆளுக்கு எதுக்கு அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்கணும்? AIUல இருந்து ஜோன் வைஸ் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சார். நார்த்துக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்ல எடுக்கலாம். ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்ப கிளைமேட்டிக் சேஞ்சுமே இப்ப நமக்கு இங்க இருந்து இப்ப இங்க வந்த உடனே எங்களுக்கு அங்க -22 அப்படிலாம் இருந்து விளையாடு இங்க இருந்து நம்ம போற பிளேஸ்க்கு கிளைமேட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபுட்ல இருந்து எல்லாமே அகாமடேட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தாங்க சார் இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இப்ப நடைபெற்ற அந்த போட்டியில் அந்த பாயிண்ட் அந்த ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் கூட பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க. அது என்னதான் அந்த பாயிண்ட் என்ன? நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ப்ராப்பரா பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்காதது, இப்ப நம்ம போனஸ் போட்டா அவங்க கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தாங்க சார். அது ஒரு 5 நிமிஷம் பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராப்பர் ஆக்ஷன்ல எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு சார். எல்லாரும் இப்ப ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க சார். தேங்க்யூ. உங்க பேர் அறிமுகப்படுத்திட்டு நீங்க எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு போங்க. என்னுடைய பேர் G. ஜெயஸ்ரீ. நான் வந்து SMEKC கிளப்ல ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து இருக்கேன். மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆல் இண்டியா விளாண்டேன். LMNU தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட எங்களுக்கு வந்து குவார்டர் ஃபைனல் நடந்துச்சு. இப்போ லாஸ்ட்ல 5 மினிட்ஸ் அப்போ நான் தான் ரைட் போயிருந்தப்போ அவங்க வந்து நான் வந்து கிக் விட்டு அவங்க வந்து என்னை அடிச்சாங்க. நானும் என்னுடைய தற்காப்புக்காக வந்து அவங்கள திரும்பி ரிட்டர்ன் அடித்தேன். என் பிளேயர்ஸ்லாம் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் வந்து கோச்சஸ்லாம் வந்து மறிச்சு விடுறதுக்கு தான் வந்தாங்க. அது வந்து அடிச்சுங்கிறத வந்து மாறிடுச்சு.
அதுக்கப்புறம் அப்போ வந்து எல்லாம் பிரிச்சுட்டு வந்ததே அது வந்து ரொம்ப சண்டே ஆயிடுச்சு. அஃபிஷியல்ஸும் எதுவுமே பண்ணலை. எங்களை வந்து அவங்களும் வாண்டடாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோச் வந்து கூட்டிட்டு போய் ஆக்சுவலாக அவங்க அடிச்சாங்க. நாங்கள் வந்து சரி பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப எங்களுடைய கோச்சு ரெண்டு கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ள பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிட்டு போய் அவங்க தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுடைய சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். சார் வந்து எங்களோட மினிஸ்டருக்கு செல்வகுமார் சாருக்கு வந்து நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து ஆக்சுவலாக எஸ்எம்கேஸோட கோச் அவங்க. அப்புறம் எங்கள் சார் வந்து மினிஸ்டருக்கு சக்கரபாணி மினிஸ்டருக்கு வந்து உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கன்னு. அவங்க வந்து டெப்டி சிஎம்க்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. உடனே அதுக்கு உண்டான அந்த இஷ்யூ நடந்ததால் உடனே அதுக்கு உண்டான எல்லா ரியாக்ஷனுமே அங்கே கரெக்டாக நடந்துச்சு. எங்கள் சாரை வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயினா டெப்டி சிஎம் வந்து பேசினதில் டக்குன்னு வந்தவங்க வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே அகாமடேஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. இல்லை இல்லைங்க எதுவுமே எழுதலை. இல்லை அவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கட்டியுமே வந்து பேசிட்டாங்க. டெப்டி சிஎம் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டாங்க. எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நார்த் சைடுமே சரி டெப்டி சிஎம் பேசினோடனே எல்லாமே வந்து ரொம்ப இதாக நடந்துச்சு. சேஃப்டியாக வந்து ரொம்ப கண்டிப்பாக அனுப்பிச்சிட்டாங்க.